அண்ணா அறிவாலயத்துல உடன்பிறப்பே வான்ற தலைப்பிட்டு ஒவ்வொரு தொகுதியா சந்திச்சாங்க. கட்சியில் ஏதாவது குறை இருக்கா அப்படின்லாம் கேட்கறதுக்காக ஒரிஜினலா அதை போட்டாங்க. ஆனா அது அப்படி நடக்கலன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா அவங்க உள்ள ரூமுக்கு போறதுக்குள்ளவே முன்னாலேயே ஃபில்டர் பண்றாங்களாம். எதுவும் பேசக்கூடாது, எந்த கம்ப்ளைண்டும் சொல்லக்கூடாது, தலைவர் மனசை புண்படுத்தாதீங்க. இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் அரேஞ்ச் பண்றவங்க அவங்க முன்னாலே டியூன் பண்ணி நீங்க போய் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு வரணும். ஜெய் ஆதரிச்சா அவன் தற்கூரி, அவன் பிஇ பட்டதாரியா இருக்கலாம், பிஏ பட்டதாரி இல்ல அவன் போஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தாலும் சரி, அதெல்லாம் கிடையாது. இவங்க ஆதரிச்சா அவன் படிக்காத பதரா இருந்தா கூட அவன் கொள்கை குன்று, அவன் பெரிய திராவிட சொத்துன்னுவாங்க. கலைஞர் 1000 கருத்து வேறுபாடுகள் அவர்கிட்ட நிறைய குறைகள் இருந்தாலும் கூட அவருடைய வளர்ப்பு, அவருடைய வளர்ச்சி, அவருடைய தியாகம், அவருடைய ஆற்றல், நிர்வாகத்திறன் இதெல்லாம் யாரும் குறை சொல்ல முடியாதுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காஞ்சிபுரத்துல விஜய் அவர்களோட இந்த மக்கள் சந்திப்பு இன்னைக்கு நாள் பிளாஸ்ட்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் விஜய் இதில் பேசியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய பார்வை பற்றி சொல்லுங்க சார். முதல்ல அதாவது அவர் இந்த கரூர் சோக நிகழ்ச்சிக்கு பிறகு தன்னுடைய அந்த மக்கள் சந்திப்பை சேலத்திலிருந்து தான் தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சு 4ஆம் தேதிக்கு அனுமதி கேட்டாரு. ஓகே. ஆனால் வழக்கம் போல காவல்துறை, அது ஏவல் துறை தானே, திமுக அரசின் ஏவல் துறையாகத்தான் காவல்துறை செயல்படுகிறது. ஆகவே வழக்கம் போல அந்த தேதியில கொடுக்க முடியாது, இந்த தேதியில திருக்கார்த்திகை, அடுத்தது 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா திடீர்னு இன்னொரு குண்டை போட்டாங்க. 30 நாளைக்கு முன்னால நீங்க அனுமதி வாங்கி இருக்கணும்னு. ஆக அவருடைய சந்திப்பு, மக்கள் சந்திப்பு, மக்களை சந்தித்து அவர் பேசுறது நிகழக்கூடாது என்று ஆட்சியாளர்கள் ரொம்ப கங்கணம் கட்டிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சது. அதனால அதை பெரிய முரண்டு பண்ணாம அதை அப்படியே விட்டுட்டு டக்குன்னு யாருமே எதிர்பாராத அளவுக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்துல மக்கள் சந்திப்பை சுங்குவார் சத்திரத்துல இன்று நடத்தி இருக்காரு. அந்த பேச்சில் முன்னால நிகழ்ச்சிகள் எல்லாம் பேசுறதை விட மிகவும் அழுத்தமாக, சிறப்பாக, பொருள் பொதிந்ததாக இருந்தது என்றால் அது சரியான ஒரு கூற்றாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வழக்கமாக விஜய் நிதானமாக தான் பேசுவார், ரொம்ப ஜோவியலாக தான் பேசுவார். இந்த முறை அவருக்குள்ள இருக்கிற அந்த கோபம் அவர் அறியாமலே வெளியே வந்திருக்குன்னு தான் பார்க்குறேன். இது ஒரு நல்ல முயற்சி தான். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். அதாவது ரோட் ஷோ அது இதுன்னு ஆரவாரம் பண்ணிட்டு பெரிய பிரச்சனை இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் போய் அவர் இது போல மக்களை சந்தித்து, இன்னைக்கு செலக்டட் 2000 சொன்னாங்க. அது ஏதோ QR அரசியல் கட்சிகள்ல இப்படியெல்லாம் காத்து வாங்கிட்டு இருக்கோம். மீட்டிங் 10 மணிக்குன்னா மற்ற கட்சிகள்ல தலைவர் ஃபோன் பண்ணுவார், ஆள்லாம் சேர்ந்துட்டாங்களாப்பா, சேர்ந்தா சொல்லுப்பா. சரி சார், 12 மணிக்கு சேர்ந்த பிறகுதான் அவர் வீட்டுல இருந்தே கிளம்புவாரு. இதுதான் இன்றைக்கு அரசியல் கட்சிகளுடைய நிலவரம். ஆனா இங்க என்னன்னா 2000 பேருக்கு மேல அனுமதி கிடையாது. அது நீ QR கார்டு வச்சிருக்கணும், கோட் போட்டு உள்ள செக் பண்ணி தான் அனுப்புவதெல்லாம் அன்ஹேர்ட் ஆஃப். ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு செலக்ட் பண்றது, ஆட்களை ரிஸ்ட்ரிக்ட் பண்றதுன்றதே பெரிய விஷயம். ஸோ விஜய் எல்லாற்றிலையும் புதுமை காட்டுற மாதிரி மக்கள் சந்திப்பு இயக்கத்திலையும் புதுமை காட்டாரு. அதுக்கு ஒரு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருக்கு எல்லாரையும் சந்திக்கணும், எல்லா மக்கள் பார்க்கணும் தான் ஆசை இருந்திருக்கும். ஆனால் இந்த கரூர் நிகழ்ச்சி அவங்கள ரொம்ப எச்சரிக்கையாக, எந்த விதமான அசம்பாவிதமும் தங்கள் கூட்டங்களில், தங்கள் சந்திப்புகளில் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி டபுள் கேர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைய அரசியல் பேச்சு என்பது அவர் ஒன்னே ஒன்று தான் சொன்னார். அதை நான் 20 நிமிஷம் பேசுனது ஒரு நல்ல பேச்சு தான், அரசியல் பேச்சு. அநேகமா இன்னைக்கு அரசியல் ரீதியாக இருக்கிற கட்சி தலைவர்கள்ல சீமான் கொஞ்சம் பேசுவார் இந்த மாதிரி.
வேற எந்த கட்சி தலைவரும் இவ்வளவு ஒரு பாயிண்டடா ஜனங்க ரசிக்கிற மாதிரி மனசை தொடர அளவுக்கு பேசுறது வந்து இன்னைக்கு விஜய் தான். திமுகல கூட இப்படி யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பார்த்து பேப்பரை பார்த்து தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஆக இன்றைக்கு அவர் சொன்னாரு, நாங்க இன்னும் தாக்குதலே தொடுக்கல, உங்க மேல விமர்சனமே தொடுக்கல திமுக மேல, அப்போ அதுக்குள்ள இப்படி கதறீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாருங்க. அப்போ இனிமேல் தான் திமுகவுக்கு இருக்கு கச்சேரின்றத, இனிமேல் தான் தொடங்க போகுது அப்படின்றத சொன்னாரு. அது ஒரு இண்டிகேஷன் தான். இனிமேல் அவரு நான் சொன்ன அந்த மகாபலிபுரம் சிறப்பு மாநில பொதுக்குழுலே 3rd கியருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு சுங்குவார் சத்திரத்துல அநேகமா வந்து 4th கியருக்கு போயிருக்காங்க. இதுதான் இப்படிதான் தேர்தல் பிரச்சாரம் அமையணும். இப்படிதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய பேச்சுக்கள் சொற்பொழிவுகள் நடக்கணும்ன்றதுதான் என்னுடைய ரொம்ப நாளா எதிர்பார்ப்பு. இன்னைக்கு அதை வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. சிறப்பா பேசினாருங்க. ஒட்டுமொத்தமா வந்து ஒரு நல்ல அரசியல்வாதியினுடைய நல்ல நாகரிகமான பேச்சை கேட்ட மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டது. ஆக்சுவலா இந்த குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த விஜய் ஏன் தான் தொட்டன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஜய் கூட இருக்க மக்களை ஏன் தான் தொட்டன்னு ஃபீல் பண்ணுவீங்கன்னு வந்து சொல்றாரு. இது எப்படி சார்? அதாவது அது எம்ஜிஆர் பாடல், அதையும் அவர் சொல்லிட்டாரு. எம்ஜிஆர் பாடல் தான் அது. அதாவது நான் குறி வச்சா அது தப்பாது, தப்புன்னா நான் குறி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுல நீங்க இன்னொன்னு கவனிச்சிங்கன்னா விஜய் வந்து நாம ஆட்சிக்கு வந்தா அப்படின்ட்டு, என்ன வந்தா என்ன, வரப்போறோம், நாம தான் ஆட்சி அப்படின்னு இவ்வளவு கான்பிடென்ஸா அவர் சொல்றாருன்னா அவருக்கு எவ்வளவு இன்சைட் இன்ஃபர்மேஷன், எவ்வளவு ஃபீட்பேக் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு காலையில தான் நான் ஒரு செய்தித்தாள்ல படிச்சுட்டு இருந்தேன். முதல்வர் அவர்கள் உடன்பிறப்பே வா அந்த நிகழ்ச்சி நடத்துறாரு இல்லையா, நேற்றோட அது ஏதோ 100 தொகுதிகளை முடிச்சிட்டாராம். 234 தொகுதிகள்ல 100 தொகுதிகள்ல நிர்வாகிகளை நேரடியாக முதல்வரே கட்சி தலைவரே உட்காந்து பார்த்து முடிச்சிட்டதாக பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. அப்ப இன்னும் ஒரு 134 தொகுதி பாப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இந்த உடன்பிறப்பே வா என்ற இந்த சந்திப்பு எப்ப தொடங்குச்சுன்னா, உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவேன், மதுரையில அவங்க ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தினாங்க. அநேகமா சென்னைக்கு வெளியே பொதுக்குழு கூட்டம் நடத்துறது ரொம்ப எண்ணிடலாம், 1-2 தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கூட்டம் சில மாதங்கள்னா பல மாதம், ஜூன் மாசம் சொல்லலாம். ஜூன் மாதம் வந்து அங்க பேசும்போதுதான் நான் வந்து ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகளையும் நான் சந்திக்க போறேன், ஏன்னா நிலவரம் ரொம்ப கலவரமா இருக்குன்னு அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் சொல்றது கரூருக்கெல்லாம் முன்னாலேயே. மாப்பிள்ளை சார் சபரீசன் வந்து மாதந்தோறும் எல்லா தொகுதிகளை பற்றியும் அவர் சர்வே ரிப்போர்ட் எடுத்து மாமாவுக்கு கொடுக்கிறார், முதலமைச்சர் கொடுக்கிறாரு. அப்ப அது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்ததாலதான் மதுரை பொதுக்குழு கூட்டத்திலே திமுகவின் தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் பப்ளிக்கா சொன்னாரு. இத வந்து சொல்லாமலே கூட செஞ்சிருக்கலாம், விளம்பரம் இல்லாம யாருக்கும் தெரியாமல. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்ம வந்து கடுமையா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜூன் மாசம் சொன்னாரு. அதுக்கப்புறம் சில வாரங்கள்லயே ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ணா அறிவாலயத்துல வந்து இந்த மாதிரி வந்து உடன்பிறப்பே வான்ற தலைப்பிட்டு ஒவ்வொரு தொகுதியா சந்திச்சாங்க. முக்கிய நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகளை சந்திச்சு கலா நிலவரம் எப்படி இருக்கு, இருக்கிற எம்எல்ஏ செயல்பாடு என்ன, கட்சியில் ஏதாவது குறை இருக்கா அப்படின்லாம் கேட்கறதுக்காக ஒரிஜினலா அதை போட்டாங்க. ஆனா அது அப்படி நடக்கலன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா அவங்க உள்ள ரூமுக்கு போறதுக்குள்ளவே முன்னாலேயே ஃபில்டர் பண்றாங்களாம். எதுவும் பேசக்கூடாது, எந்த கம்ப்ளைண்டும் சொல்லக்கூடாது, தலைவர் மனசை புண்படுத்தாதீங்க, தலைவர் ரொம்ப இதுவா இருக்காரு, அவருக்கு மேலும் சோகத்தை கொடுத்துறாதீங்க அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் அரேஞ்ச் பண்றவங்க, அவங்க முன்னாலே டியூன் பண்ணி நீங்க போய் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு வரணும். அப்போ கம்யூனிகேஷன் வந்து 2 வழியா இருந்தாதான் எந்த சந்திப்புமே பயன்படும் இல்லைங்களா. இப்போ நீங்க பேசணும், அங்க தொகுதியில இருந்து வர்ற நிர்வாகிகளை கேட்கணும், ரியாலா என்னையா இருக்கு சொல்லுங்கயா, நம்ம என்ன ஏதாவது செய்ய வேண்டியிருக்கா, நம்ம தப்பு ஏதாவது இருக்கா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இப்படி நிறை குறைகளை கேட்டறிந்தால்தான் அது உண்மையான சந்திப்பா இருக்கும்.
ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே முடிவு பண்ணி லிஸ்ட் எடுத்து வச்சுட்டாங்க. உளவுத்துறை, அப்புறம் வந்து சபரீசன் எல்லாத்தையும் கணக்குல எடுத்து யாரெல்லாம் தோக்க போறாங்க, திமுக ஜெயிக்கிறதுக்கு எத்தனை தொகுதி ரொம்ப கஷ்டமா இருக்கும், எந்த தொகுதி தேரவே தேராது, இப்படி எல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டாங்க. அதனால இது ஒரு சும்மா ஒரு சடங்குக்காக நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுறாரு. இதை நான் எதுக்கு இவ்வளவு விவரமா சொல்றேன்னா, எம்ஜிஆர் எதிர்த்து தேர்தலில் நின்ன போது கூட, கலைஞர் 13 வருஷமா ஆட்சியில இல்லாத இருந்த போது கூட, ஒரு வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் எந்த தேர்தலுக்கும் அவர் தயாராகல, கட்சியை வந்து பிரச்சாரத்துக்கு தயாராகல. ஆனா நாங்க தான் இனி வரும் காலம் எல்லாம், நாங்க தான் 26, நாங்க தான் 31, நாங்க தான் 36ன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆட்கள் நிலைமைய பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு முன்னாலே தொடங்கிட்டாங்க. அது வேற விஷயம். ஓரணியில் தமிழ்நாடு, அப்புறம் அந்த உங்களுடன் ஸ்டாலின், எல்லாமே டுவர்ட்ஸ் த எலெக்ஷன் தான். இப்ப இவ்வளவு நாள எங்க இருந்தாரு ஸ்டாலின் ஜனங்களே கேட்டாங்க. இப்பதான் உங்களுடன் ஸ்டாலினா? இப்ப இந்த விடுபட்ட அந்த உரிமை தொகை மகளிர் கொடுக்கறது, அது ஒரு 50-60 லட்சம் பேரை இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. டிசம்பர்ல இருந்து கொடுக்க போறாங்க. எவ்ரிதிங் டுவர்ட்ஸ் வின்னிங் த எலெக்ஷன் தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ரொம்ப கடுமையான சூழ்நிலை களத்துல இருக்கு. அதுவும் விஜய் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து நெருக்கடி ரொம்ப அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சது. அதனாலதான் அவர் மேல வந்து முதல்ல சும்மா இருந்தவங்க ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா முதல்வர்ல இருந்து துணை முதல்வர், மூத்த அமைச்சர், துறைமு ஒருத்தர் கூட இல்லாம கண்ணா அப்படின்னா விமர்சனம் பண்றாங்க, அவதூறு பண்றாங்க. இது போதாதுன்னு கலை உலகத்திலிருந்து நிறைய பேரை இம்போர்ட் பண்றாங்க. இப்ப லேட்டஸ்ட் அடிஷன் எஸ்வி சேகர் அண்ட் மன்சூர் அலிகான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் வருவாங்க, நீங்க எதிர்பார்க்காதாலாம் வருவாங்க. ஏன்னா விஜயகாந்த் அவங்க வந்து ஒரு வடிவேலை வச்சு எந்த அளவுக்கு அவமானம் பண்ணாங்க, கேவலப்படுத்தினாங்கன்றது நமக்கு தெரியும். அதனால திரை உலகத்திலிருந்தே பல பேரை வர வச்சு பேச வைப்பாங்க. ஆனா இதெல்லாம் அவங்களுக்கு எதிராக தான் போக போகுதுன்னு அவங்களுக்கு யாராவது சொல்லணும். வெள்ளக்காக்கா பறகுது தலைவரன்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க பூரா அண்ணா அறிவாலயத்துல சுத்திட்டு வந்தா கடைசியில ஏமாற போகுது ஸ்டாலினும் உதயநிதியும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து அவங்க தயாரிப்பு இவ்வளவு முன்னாலவே எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு காரணமே விஜயனுடைய அரசியல் வரவு, அவருக்கு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு. அப்ப அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. விஜய் இன்னைக்கு அந்த பேச்சுல சொன்னார்ல, நாம் ஆட்சிக்கு வந்தா என்ன, நாம தான் வரப்போறோம், நம்மளதான் மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு இவ்வளவு கான்பிடன்ஸா. இப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நடக்கிற கூட்டம் எந்த சூழ்நிலையில நடக்குது? காங்கிரஸ் வந்து கூட்டணி வந்துடும் பேக்ரவுண்ட்ல பேசிட்டு இருக்காங்க, ராகுல் காந்திக்கு அவருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு பத்திரிகையெல்லாம் செய்தி போட்டாங்க இல்லையா? அப்ப இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த போது திடீர்னு 2 நாளைக்கு முன்னால 5 பேர் கொண்ட கமிட்டியை போட்டு இன்னைக்கு காலையில அது 5 பேர் கமிட்டி கூடி எத்தனை தொகுதியை கேட்கணும் என்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப இப்போதைக்கு நான் இது இறுதின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு கேள்விப்படுறது என்னன்னா, காங்கிரஸுக்கு இப்ப இருக்கிற தொகுதியை கூட குறைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். 25 தொகுதி அவங்க டபுளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குறைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விசிகாலாம் வந்து காங்கிரஸுக்கு விட நாங்க தான் பலமான சக்தி, இந்த திமுக கூட்டணியில 2வது பெரிய கட்சி விசிகான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அது பேச்சுவார்த்தையில நடக்கும், அதெல்லாம் நம்ம இப்போ ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. இருந்தாலும் இன்றைக்கு என்ன சூழ்நிலை, காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே தொடரப்போகுது தான் இந்த சூழ்நிலை. அதிமுக பாஜகவோடு உறவும் இல்லை ஒட்டும் இல்லைன்னு கிளியர் கட்டா பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவர் கூட யாரு சேருவாங்கன்றது இன்னும் தெரியல. பிரேமலதா வந்து ஒரு நாளைக்கு ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்டு மாதிரி எங்க பையன் எங்க தம்பின்றாங்க. இன்னொரு பக்கம் நேத்து முளைச்ச காலம்லாம் ஆட்சி அமைக்க நிலை இல்லாம பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி சில சிறு கட்சிகள் தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு கான்பிடன்ஸா இன்னும் ஒருத்தர் கூட அதிகாரப்பூர்வமா அவர் கூட கூட்டணிக்கு வரல. இப்ப தனித்தே தன்னால் திமுகவை வீழ்த்த முடியும், திமுகவின் கூட்டணியை வீழ்த்த முடியும். காரணம் என்னன்னா மக்கள் ஆதரவு தனக்கு இருக்கு அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் இருந்தால்தான் ஒரு தலைவரால இந்த சூழல்ல வந்து நாம தான் ஆட்சி அமைக்க போறோம், நமக்கு தான் மக்கள் ஆதரவு தருவாங்கன்னு பேசுறாருன்னா அப்ப அவருக்கு வந்து
கடுமையான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இதை ஓவர் கான்ஃபிடன்ஸ்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அடுத்த வரி சொன்னார் பாருங்க எம்ஜிஆர் பாட்டு, அதான் விஜய். அதாவது வந்து நான் தப்போனா குறி வைக்க மாட்டேன், குறி வச்சா தப்பாது இல்லையா. இதெல்லாம் அவர் சொல்றது காரணம்னா ஐ எம் கான்ஃபிடென்ட். நான் ஒன்னும் சும்மா 500 கோடி 600 கோடியை விட்டுட்டு சினிமா ஃபீல்டெல்லாம் திறந்துட்டு இங்க வரல. எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, மக்கள் எனக்கு ஆதரவு தருவார்கள், நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது ஐ திங்க் he might have got so many survey reports. இப்போ அவரும் வந்து எல்லாரும் பார்ப்ப ஆதவ் அர்ஜுனா அவர் பாட்டுன்னு அவரு சபரீசனுக்கு இணையாக வாய்ஸ் ஆஃப் காமன் போட்டு அவர் நடத்திட்டே இருக்காரு. ஸோ அதனால வந்துங்க அவருடைய இன்றைய ஸ்பீச்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இஸ் பிரிம்மிங்னு வாங்க தெரியுங்களா, அப்படியே ததும்புதுன்னு வாங்கல, நம்பிக்கை தன்னம்பிக்கை வந்து ததும்பிய ஒரு பேச்சாக விஜயனுடைய பேச்சு இன்றைக்கு இருந்தது. அவருடைய அட்டாக்கும் ரொம்ப பாயிண்டடா ஷார்ப்பா இருந்தது. ஆக்சுவலா முக்கியமான அந்த விஷயம்னா அந்த தற்குறிகள் வந்து தாவிக்க தொண்டர்களை வந்து சொல்லிட்டு அதுக்கு வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்பவே தெளிவான ஒரு பதிலடியை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. யார் சார் தற்குறி? உங்களுக்கு ஓட்டு போட்டவங்கலாம் வந்து அப்ப எங்களுக்கு ஓட்டு போறவங்களாம் தற்குறி, அப்ப உங்களுக்கு போட்டவங்களாம் நீங்க யாரு அப்படின்றத வந்து கேட்டிருந்தாரு. இல்ல அதுல இன்னொரு பதில் கொடுத்தார், நீங்க பாக்கலீங்களா? அந்த வள்ளூர் கோட்டத்தில் நடந்த அறிவு திருவிழாவிலேயே அங்க வந்து அந்த கட்சியின் எம்எல்ஏவா இருக்கிற அஞ்சலை அம்மாவின் உறவினர் அவர், அது நமக்கு தெரியாது, விஜய் சொல்லிதான் நமக்கு தெரியும். நம்ம கொள்கை தலைவர்கள்ல ஒருவரான அஞ்சலை அம்மாவினுடைய உறவினர் சொன்னார், டாக்டர் எழிலன் நினைக்கிறேன் இல்லையா. அவரு பேசும்போது அதை நான் அந்த காணொலியை கேட்டேன். ஐ திங்க் அந்த விழாவிலேயே கொஞ்சம் சென்சிபிளா கொஞ்சம் கால் தரையில படந்து பேசின ஆள், மற்றவங்க எல்லாம் வானத்துல மிதந்தாங்க. அவர் ஒருத்தர் தான் வந்து அந்த இளைஞர்கள் நம்ம அவங்க கிட்ட பேசணும்பா, அவங்களெல்லாம் போய் தற்குறின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிடாதீங்க, we must have dialogue with them, அவங்க நம்ம பிள்ளைங்க அப்படின்னு ரொம்ப சென்சிபிளா பேசினாரு. மற்ற எல்லோரும் பாத்தீங்கன்னா விஜய் ஆதரிச்சா அவன் தற்கூரி, அவன் பிஇ பட்டதாரியா இருக்கலாம், பிஏ பட்டதாரி இல்ல அவன் போஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தாலும் சரி, அதெல்லாம் கிடையாது. இவங்க ஆதரிச்சா அவன் படிக்காத பதரா இருந்தா கூட அவன் வந்து கொள்கை குன்று, அவன் வந்து பெரிய திராவிட சொத்துன்னுவாங்க. அதனால அது வந்துங்க ரொம்ப தெளிவா பிடிச்சாரு அந்த பாயிண்ட. என்ன தற்கூறின்றையா உன் கூட்டத்துல உன் மேடையிலேயே ஒரு ஆள் வந்து அத வந்து தவறுன்னு உனக்கு சுட்டி காட்டினாரு. அது ஒரு ஆள் அல்ல, ஒவ்வொரு வீட்லயும் அப்படி கிளம்புவாங்க உங்க ஆளுங்க. அதாவது அவர் சொன்னதுல என்ன, திமுகவிலிருந்தே கிளம்புவாங்க. இது வந்து இது ஏதோ ஒரு நபர் இல்ல, எழிலன்ற ஒரு போக்கின் ஒரு வடிவம், ஒரு சிம்பல். திமுகவுக்குள்ள இருக்கிற ஒரு பல்வேறு போக்குல இது ஒரு போக்கு இருக்கு. விஜய் கட்சியை இப்படி தாக்க கூடாது, விஜயை பின்பற்ற இளைஞர்களை வந்து நம்ம இப்படி அடிச்சு விரட்டக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற அந்த நீரோட்டம்னுவாங்கல்ல, என்ன நீரோட்டம், அதன் பிரதிநிதியாகத்தான் அங்க எழிலன் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட், அவங்க பொருளை எடுத்து அவங்களே அடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அத மாதிரி அவங்க பொருளையே எடுத்து அவர் இன்னைக்கு அடிச்சதுதான் அதிகம். உதாரணத்துக்கு பேரே சொல்லாம ஒரு முறை கலைஞர் அவர்களை வந்து பத்திரிகையாளர் கேட்கும்போது, ஸ்டாலின் வந்து அடுத்து இது வருவாரா, முதல்வர் ஆவாரா இல்ல கட்சிக்கு தலைவர் ஆவாரா, அவருக்கு என்ன முக்கியத்துவம் கூட. அப்போ அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, திமுக ஒன்னும் சங்கர மடம் இல்லைன்னாரு. சங்கர மடம்னா அங்க வந்து தலைமுறையா தேர்ந்தெடுத்து அவங்க அப்படியே சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்து புது பெரியவாள் பழைய பெரியவாள்னு, அதாவது அந்த என்ன சொல்லுவாங்க அந்த இதுக்கு ஒரு செக்ட் இல்லையா, ஆதீனம். அந்த காஞ்சி ஆதீனம், இன்னொரு ஆதீனம், நிறைய ஆதீனங்கள் இருக்கு இல்லையா. அப்ப அந்த ஆதீனத்தை தான் இவர் மடம்னு சொன்னாரு. சங்கர மடம் இல்ல, திமுக என்பது சங்கர மடம் இல்ல. ஏன்னா சங்கர மடத்துலதான் ஒரு குடும்பம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் அவங்க வந்து இங்க பதவிக்கு வருவாங்க, பொறுப்புக்கு வருவாங்க. இது ஒரு ஜனநாயக இயக்கம். திமுக என்பது ஒரு ஜனநாயக இயக்கம். அந்த இயக்கத்துல இருக்கிறவங்க தங்கள் தலைவரை ஜனநாயக அடிப்படையில தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்லாம் டைலாக் விட்டாருன்னு வச்சுங்க. ஆனா இன்றைக்கு அந்த கட்சி நிலைமை எப்படி இருக்கு, இன்பநிதி வரைக்கும் கியூல நிக்கிறாரு, புரியுதுங்களா. கனிமொழியை விட்டுருங்க, தயாநிதி உதயநிதியை விட்டுருங்க, இன்பநிதி இப்போ கியூல நிக்கிறாரு. அப்போ
சங்கர மடமா திமுக என்று சொன்னவர்கள் ம், இன்னைக்கு சங்கர மடத்தை விட மோசமா போயிடுச்சு. ம், ம், அங்கேயாவது அடுத்த பெரியவாளை தான் தேர்ந்தெடுத்து டெவலப் பண்ணுவாங்க. ம், ம், இங்க அடுத்த பெரியவாளை இன்னும் பொறுப்பேத்துக்கல. ம். அதுக்கு அடுத்த பெரியவாளுக்கும் ரெடி பண்ணிட்டாங்க. புரியுது, புரியுது. இன்ப நீதி, உதயநிதி, இன்ப நீதி. அப்போ குடும்ப அரசியலை இது போல வேறு யாரும் கிண்டல் அடிச்சிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ம், ம், ரொம்ப அருமையா கிண்டல் அடிச்சார். அதுவும் இந்த சங்கரமட கதையெல்லாம் அவர் நினைவுபடுத்தி அல்லது அவருக்கு யாரோ நினைவு கூற வச்சு அதை கனெக்ட் பண்ணோம்ல. ம், ம், ம். ஆலோசனை சொல்றதுக்கு பல பேர் இருப்பாங்க. இப்ப எல்லாருக்கும் ஸ்பீச் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, கன்சல்ட் பண்ணும். ஆனா அதை டெலிவரி பண்ணோம்ல. இப்ப நீங்க உதயநிதிக்கோ ஸ்டாலினுக்கோ யாரும் சொல்லாமலே பேசுறாங்களா? ம், அப்பவே கேள்வியெல்லாம் பார்த்து பதிலெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க தப்பு தவிரமா. இப்ப இன்னைக்கு டெலிவரி ரொம்ப நல்லா இருந்தது அவருடைய ஸ்பீச்ல. ம், குடும்ப அரசியல் எவ்வளவு மோசமானது, ஒரு ஜனநாயகத்துல ஒரு அரசியலுக்கு எவ்வளவு தப்பான விஷயம்ன்றத சும்மா ஒரு 2-3 நிமிஷத்துல அப்படியே பிளாஸ்ட் பண்ணி விட்டார், அம்பலப்படுத்தி விட்டாரு. அதே போல அந்த அறிவு திருவிழா அதுல அண்ணாதுரையினுடைய வரலாறை சொல்றதா, திராவிட வரலாறு சொல்றதா, திமுகவின் 75 வருஷ வரலாறு சொல்றதுக்காக தானே அப்படின்னு சொன்னாங்க. ம், ம். ஆனா அங்க 2 நாளும் பாத்தீங்கன்னா உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவருக்கு மகுடம் சூட்டுற விழாவாகத்தான் அது இருந்தது. நம்ம பார்த்தோம். ம். துரைமுருகன்லாம் இவர் ஸ்டாலின் ராஜராஜ சோழன்னா இவர் ராஜேந்திர சோழன், தாய்லாந்து வரைக்கும் போவார் அப்படின்லாம் பேசினாங்க. மும்முடி பூண்டியை தாண்ட முடியாது இவங்கெல்லாம். புரியுதுங்களா? அதனால அது அமைச்சர்களுக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி. ம். கலைஞரையே வென்றார் அப்படின்னாங்க. பாவங்க, கலைஞர் சமாதியில திரும்பி படுத்திருப்பாரு. கலைஞருடைய கால் தூசு பெறுவாரா உதயநிதி? ம், நீங்க சில பேரை கிச்சி கிச்சி மூட்டி அப்படி புகழ்ந்து அரண்மனையில மகாராஜா கிட்ட கவிஞர்கள் புகழ்வாங்க தெரியுமா? வானம் நீயே நிலவும் நீயேன்னு பரிசு பொருள் வாங்கி போவாங்களே, அந்த மாதிரி பதவிகள் பட்டங்களை வாங்குவதற்காக பொது வெளியில கலைஞரையே அவமானப்படுத்தினாங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேன். கலைஞர் 1000 கருத்து வேறுபாடுகள், அவர்கிட்ட நிறைய குறைகள் இருந்தாலும் கூட அவருடைய வளர்ப்பு, அவருடைய வளர்ச்சி, அவருடைய தியாகம், அவருடைய ஆற்றல், நிர்வாகத்திறன், இதெல்லாம் யாரும் குறை சொல்ல முடியாதுங்க. புரியுது. ஆனா அதெல்லாம் அவர் தப்பான காரியங்களுக்காக பயன்படுத்தினாரு. குடும்பத்தை வளர்க்கறதுக்கு, குடும்ப அரசியலை நிலைப்படுத்துவதற்காக, கொள்ளையடிப்பதற்கு, சொத்து சேர்ப்பதற்காக பண்ணாருன்றதை தவிர அவர் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், நல்ல அரசியல் தலைவர். ம், ம். அவரையே விஞ்சிட்டாரு உதயநிதி ஸ்டாலின்னா. பேப்பரை வச்சுட்டு படிக்கிறாருங்க, அதையே தட்டு தடுமாறி அவரை போய் கலைஞர்லாம் ஆட்டொழுக்கு மாதிரி எடுத்து பேசிட்டே இருப்பாரு. கடைசி காலத்துலதான் அவர் அந்த சண்முக சுந்தரமா உதவியாளர் அவர்கிட்ட பேப்பருங்களை வச்சு படிச்சு ஒண்ணு ஒண்ணா கொடுத்துட்டு இருப்பாரு, எழுதியிருப்பார் அவரும். ஆனா ரொம்ப நாளைக்கு முன்னாலெல்லாம் ரொம்ப சிறப்பான பேச்சாளர், நல்லா இருக்கும் சொற்பொழிவு. அவரை போன்றவர்களை உதயநிதி மாதிரி ஆட்களோட ஒப்பிட்டு பேசினாலே தப்பு. விஞ்சி விட்டார், கலைஞரையே விஞ்சி விட்டார் உதயநிதிலாம். பக்காவா காக்கா பிடிக்கிறாங்க. அதான் தெரிஞ்சது. பொறுத்திருந்து பாப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்பவே நன்றிகள் சார், எங்களோட நேரம் பங்கு நன்மைக்கு. நன்றி சார்.